நம்ம கட்சி நம்ம கட்சி நம்ம கட்சி ஆம கட்சி கட்சியெல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு திறநிதி தான் சேர்ந்து இருக்கு. இந்த லட்சணத்துல தான் போய்கிட்டு இருக்கு நாம் ஆமை கட்சி. அதாவது கட்சியோட வளர்ச்சி ஆம வேகத்திலையும் கட்சியோட தலைமையோட வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது முயல் வேகத்திலையும் படு ஸ்பீடா போயிட்டு இருக்குங்க. ஆனா அந்த கட்சியோட வளர்ச்சியவோ அந்த கட்சியோட கொள்கையவோ அந்த கட்சி அடுத்து வர தேர்தல் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டா நம்ம அக்கா சொல்றதை கேளுங்களேன், அடே அப்பா அப்படி இருக்கு. வந்து ஐயா காமராஜர் அவர்களும் தான் தோத்திருக்காங்க, இங்க வந்து எம்ஜிஆர் அவர்களும் தான் தோத்திருக்காங்க. இங்க ஏற்கனவே கடந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் எத்தனையோ ஆளுமை மிக்க அரசியல்வாதிகள் பெரிய செல்வாக்கு, ஏன் அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துக்கோங்க, அவருக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து இடம் இருக்கான். அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அவருடைய இழப்புக்கு வந்துச்சு, அவருமே தான் தோத்திருக்கிறார். ஐயோ அக்கா, முக்காட மூளைக்கும் சேர்த்து போட்டிருக்கீங்களா என்ன? எப்படிப்பட்ட தலைவர்களோட உங்க அண்ணனை போய் கம்பேர் பண்றீங்க? அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க, தோத்தாலும் திரும்ப ஜெயிச்சாங்க. அவங்க கட்சியோட வளர்ச்சி அபாரமானது. ஆனா நம்மளும் கட்சின்னு ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோமே 16 வருஷமா, அந்த கட்சியில இத்தனை வருஷத்துல ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏ? சரி அதை விடுங்க, கட்சியாவது வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா அது கழுத தேஞ்சு கட்டிரும்பான கதைக்கு கொண்டு விட்டாச்சு. இன்னும் என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இன்னும் 3.3% ஒன்னாகணுன்றதுக்கு தானே விழுந்து விழுந்து வேலை செய்றீங்க. கட்சியை வளர்க்கறதுக்குன்னு கட்சியில சில பேர் இருப்பாங்க, ஆனா கட்சியை நாசம் பண்றதுக்கும் கட்சி பேரை கெடுக்கிறதுக்கும் கட்சிய எவ்வளவு கொண்டு போய் பொதுப்படையில தள்ளணுமோ அதுக்கான ஆளுங்களை தான் உங்க கட்சியில வச்சிருக்கீங்க. வெறுப்பு அரசியல் என்னைக்குமே வெறுப்பதான் திரும்ப சம்பாரிச்சு கொடுக்குன்ற பேசிக் நாலேஜ் கூட உங்க கட்சிக்காரங்களுக்கு இல்ல. திராவிடத்தை எதிர்த்து நின்னுட்டு இப்ப திராவிடத்துக்கிட்டே போய் மண்டி போட்டு ஒரு சீட்டுக்காக உட்கார்ந்துருக்கீங்க இல்லீங்களா? மக்களோட சிறப்பான பதிலடி இந்த இடைத்தேர்தல்ல உங்க கட்சி கிடைக்கும், பாப்போம்.